ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹைட் அண்ட் சீக்குங்கிற கேம் தான் விளையாட போகிறோம். ஹைட் அண்ட் சீக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஹைட் ஆகணும் அவ்வளோ தானே. ஓகே, கேம் ஆரம்பிச்சிச்சா? நம்ம என்டர் அப்சர்வேஷன் மோட் அப்படின்னு. இப்போ நம்ம கேமில் ஆரம்பிக்கலையா? டைம் மேலே ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக போகிற மாதிரி கொடுத்துருக்கானா, அப்போ நம்ம போயிட்டு தான் இருக்கணுமா? போய் விழுந்துடாது. வேணா தலையை குனிஞ்சிக்கிட்டே போகிறா. கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சோ, அதுதான் நான் நினைக்கிறேன். போ இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா இல்லையா? அது டைம் பாஸ் போல். இனி தான் ஆரம்பிக்கவே போகுது. என்ன அப்போ இவ்வளோ நம்ம இருந்தது வேறு உலகமா என்ன? ஆனால் இவக்கு இன்னும் கழுத்து சுளுக்குன்னு அப்போ தான் ஆடுறேன். கழுத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸ்கெலிட்டன் நம்ம இவ்வளோண்டு தான் இருக்குது, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ, இந்த டைமுக்குள்ளே நம்ம ஹைட் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு, எங்கே ஓடு? இதுக்குள்ளெல்லாம் போகலாமா? ஐயோ, போக முடியல. அப்போ எங்கே போய் ஹைட் ஆகுறது? அச்சோ, ஓடு ஓடு ஓடு. போச்சு, யூஆர் ஹைடிங்க. எங்கே? நான் ஹைட் ஆகலையே. இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோ. என்னாச்சு? அடப்பாவீங்களா, இது என்ன? நான் ஒரு இடத்துல இருந்து எங்கே கொண்டு விட்டானுங்க? சுற்றி வர யாருமே இல்லையே. நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கிறோம். யூஆர் ஹைடிங்னு நான் பாரு. இந்த கார் இப்போ தான் உருவாகுது. நியூ பார்ன் கான் சிக்கா, நியூ பார்ன் கார் கான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றா இப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. அப்போ நான் இது கேம் விளையாடுறேன்னு தானே. ஆனால் இதை டச் பண்ணா அனிமேஷன் டான்ஸ். டே, ஹைட் அண்ட் சீக்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு விட்டீங்க. தனியாக எப்படா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க? அறிவே இல்லையடா. டப்பாவீங்களா. ஹைட் அண்ட் சீக்கை தனியாக விளையாண்ட ஃபஸ்ட்டு ஆள் நானாக தான் இருப்பேன். ஒரு ஒளி என்னமோ இல்லையே, டைமில் அது கொடுக்கலையே. உட்காரு. இது பொருளை டச் பண்ண முடியாதா என்ன? இதில் உட்காரலான்னு நினச்சி உட்காந்துட்டா. இது எதுக்கு கொடுத்துருக்கேன் டச்? என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? இது ஆன் பண்ணி விடலாமோ? போ சுவிட்ச் இருக்கு. ஆன் உட்காந்துட்டா. ஆன் பண்ணு. ஓ, நான் போனேன் என்ன விட்டு போகாதா? அடடா, அது மேலே போயிடுச்சு. ஆமாம், ஹைட் அண்ட் சீக் தானே விளையாட வந்தேன். என்ன இந்த வேலை பார்க்க விட்டீங்க? அட சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? வெளியே போயிட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைட் அண்ட் சீக்னு சொல்லிட்டு வேற எங்கேயே கொண்டு விட்டாங்க. ஹைட் அண்ட் சீக். அட பாருங்களே, இப்படி ஒரு ஹைட் அண்ட் சீக் யாரும் விளையாடிருக்க மாட்டாங்க. எந்த கொடுமைப்படுத்துறீங்க? இங்கே பார்க்க யாரோ துரத்திட்டு வராங்க, நம்ம ஹைடாக இருக்கோம். நானும் கொஞ்சம் ஹாரராக இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே போனேன். தனியாக கொண்டு விட்டானுங்க. இப்போ விளையாடிட்டு இருக்காங்களா என்ன? நம்ம கேரக்டர் காணும். ஓ, இங்கே இருக்காளா? எல்லாருமே கழுத்து சுருக்கணுமா தான் நிற்கிறாங்க. இந்த பையன் பேர் அவனும் அப்படி தான் நிற்கிறான். சரி, மேலே போனால் மேலே போயிட்டே இருக்குமோ? போகலாம். சும்மா நிற்கிறதுக்கு இப்படியாட்டு போகலாம். டைம் முடிஞ்சது என்ன ஆகும்? போ விழுந்த. ஏன் அங்கே வீடு இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் போக முடியுமோ? இறங்க போ. ஒளிருக்கு இங்கே தான் இடம் கொடுத்துருக்கானுங்களா? ஓப்பன் ஸ்டோர். ஏது? நான் ஓப்பன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணவா? ஏய், விளையாட தாண்டா உள்ளே வந்தேன். விளையாட தவிர வேறு எல்லாம் பண்ண சொல்கிறீங்க. நான் எங்கே ஹைட் ஆகுறது? யார் என்ன கண்டுபிடிக்க போகிறா? இல்லை நான் யாரையாச்சும் கண்டுபிடிக்கணுமா? ஓஜாம், இதெல்லாம் ஒழுங்காக தான் போகிறா. ஓகே, இதில் ஜம்ப் பண்ணியே போயிடலாம். நடந்து போனாதான்
கீழே விழுந்து கொஞ்சம் நிமிந்து தான் பாரேன். என் குனிஞ்சு என்ன சம்பளம் போட்டு உட்காந்துட்டேன். எந்திரி எந்திரி. இந்த ஆப்ஷனே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஜம்ப் பண்ணு. சூப்பர். நம்மளுக்கு எனக்கும் ஏணி வச்சால எட்ட மாட்டேங்குது. கீழே நிற்கலாம். என்ன பண்ணணும்னு இப்போ வரை சுத்தமாக தெரில. ஹைடன்சிக்குங்கிறீங்களே. என்டர் அப்சஷன் மூட தொட்ட ஒரு ரியாக்ஷன் இல்லையே. இந்த இருக்குது ஆக்சுவலி இங்கே தான் ஹைடன்சிக் நடந்துகிட்ருக்கு. சூப்பரே. இவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் போல். யார் ஒழிஞ்சிட்ருக்காங்க? என்னது? கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுறான்? கிளிச் ஆகிட்டானா என்ன? கதவெல்லாம் திறக்காமல் உள்ளே ஓடி போகிறான். எத்தனை பேர் விளையாடு? அடித்து கொள்றான் இவன். டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நீ தான் கேம் ப்ளே பாஸ்டா. ஓகே நானே இருக்கிறேன். ஓடு. எங்கே ஓடணும்? எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். ஒருத்தி படிக்கட்டில் நிற்கிறா. இவன் இங்கே நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க? நின்ன இடத்துல மூணு வாக் பண்ணுறாங்க எல்லோரும். என்ன எங்கே போகணும் சொல்லுங்க. இப்போ டான்ஸ் ஆடிட்டேனே. காங்களே எல்லாத்தையும் காங்களே. அட பாவீங்களா, மேலே தான் போனீங்களா? ஒரு செகண்டில் மறைஞ்சிட்டாங்க. போ. அப்பமே விழுந்தமே மறுபடி விழுந்துடாத. ஓகே யூ ஆர் ஹைடிங். இப்போ தான் கரெக்டான இடத்துல கொண்டு விட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போய் ஹைட் ஆகுறது? ஓடு. நின்ன இடத்துல அவங்க ஓடுவாங்க. அப்புறம் ஓடிடுவாங்க. நல்ல இடமா பார்த்து ஹைட் ஆகிக்கும். ஓடு. என்னது இது? வீட்டுக்குள்ளே போது வெளியே கொண்டு விட்டானுங்க. இது ஹைட் ஆகிறதுக்கு நல்ல இடம் மாதிரி தெரில. ஓடு. இங்கே வேண்டாம். உடனே மாட்டிப்பேன். எந்திரி. ஐயோ கேம் ஸ்டார்டடா. எந்திரி. இது தூங்குறதுக்கு இதான் நேரம். இந்த பையன் எங்கே உட்காந்துருக்கேன்? இங்கே உட்காந்தாலும் மாட்டிப்போ. இங்கே உட்காரு. தெரியும் போலையே. உன் கொண்டை இங்கேருந்து பார்த்தாலே தெரியுமேம்மா. எந்திரி. இது சரிப்பட்டு வராது. எந்திரி. அடியே எந்திரிக்க மாட்டேங்கிற இவா. வந்துட்டான். யாரோ வந்துட்டான். சரி நான் கொஞ்சம் பின்னாடி போய் இல்லையே செட்டில் ஆகிடலாம். வேறு வழி இல்லை. நம்மளை யார் கண்டுபிடிக்க வர ஃபஸ்ட்டு? இதோ சவுண்ட்லாம் கேட்கு. ஓடுறானுங்க. அது இந்த பொண்ணு கையில் கட்ட இருக்கு. உட்காரு. போயிட்டா உட்காரு. அப்படியே உட்காந்துரு. இங்கேருந்து பார்த்தா தெரியுதா மண்டை? போ உள்ள போ. ஈஸியாக தெரிஞ்சிருமோ? கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் ஜூம் அவுட்டே ஆக மாட்டேங்கிறா. செக் பண்ணலான்னு பார்த்தா ஜூம். எம்மாடி நீங்கள் உட்காந்துருக்கிறது அழகாக தெரியும் போலையே. இங்கேருந்து பார்த்தா தெரியல, அங்கேருந்து பார்த்தா தெரியும் போல. ஐயோ இந்த சைடு இருந்த 2 பேர்த்தையும் காணும். ஓடிட்டானுங்க. 2 minutes இருக்குதா? இதுலேயே உட்காந்துருந்தா சர்வே ஆயிடுவோமா? அதோ கம்பு தூக்கிட்டு வர்றான். ஆஹா இங்கே 2. அடே பார்த்துறாதீங்க. நான் உண்டியா விளாண்டுன்னு உட்காந்துருக்கிறேன். அச்சுச்சோ ஓடு. அட பாவி எங்கே முட்டிக்கு நிற்குது. ஓடு கொஞ்சம் பிடிச்சா ஓடு. என்ன இது? சீக்கிரம் ஓடு. பின்னாடி 2 பேர் தத்துறாங்க. முன்னாடி யாரும் காமிக்குது. ஐயோ முன்னாடி ஒருத்தன் வரானே. என்ன நான் அவுட்டா? அங்கே யாருமே இல்லை. என்ன யாருமே தொடக்கூட செய்யலை. பக்கத்துலேயே வரல. நான் அவுட்டுன்னு காமிக்குது. ஏமாத்திட்டானுங்க. இதெல்லாம் ஓவர்ரா. ஃபஸ்ட் டைம் கேமுக்குள்ளே கூப்பிட்டு போகாம ஏமாத்தினீங்க. செகண்ட் டைம் கேமை கண்ணில் காமிச்சு இப்போ ஏமாற்றிட்டீங்களே. நான் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன். பக்கத்தில் கூட யாருமே வரல. முன்னாடி பின்னாடி யாருமே வராமல் எவ்வளோ கேப்பில் தானே போயிட்டு இருந்தேன்.
இருந்தாலும் ஏன்டா வெளியே தள்ளி விட்டீங்க இப்போ? ஓகே, இப்போது இது பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருந்தேன். எங்கே போகும்? ஜம்ப்பு. ஜம்ப்பு கொடுக்கல. இல்லை சொல்லுங்க. இங்கே ஜம்ப்பு, இங்கே ஜம்ப்பு. போயிட்டே இருந்தா மேலே எவ்வளோ தூரம் போகும்? வானம் வரை போகுமோ? சரி, எனக்கு 45 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ரவுண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். நம்மளை மாதிரி கீழே அவுட் ஆகிட்டு யாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த ரவுண்டுக்காண்டி. அதுக்குள்ளே நம்ம இதை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு. கவனமே இல்லை. இப்போ என்ன பண்ண மேடம்? சரி போ. டைம் முடிய போகுது. கேம் தொடங்கும். இந்த வாட்டியாட்டு நம்மளை ஒழுங்காக விட்டு கூட்டு போகணுங்களா? போ. இங்கேருந்து இங்கே போகிற ஜம்ப் பண்ணிட்டானே. இல்லை நம்மளுக்கு ஜம்ப்புக்கு சுத்தமாக ஒத்து வராது. அந்த இடத்துல நிற்கிறோம். போ விழுந்துடாதான் இங்கே போ. கேம் தொடங்கிச்சு. இப்போ என்னடா கீழே விழுந்துட்டேன்னு பார்த்தேன். இப்போமா அதே இடத்துல தான் கொண்டு விடுவானுங்களா என்ன? 3 தானே அது? ஆமாம். என்னது இது? டேய், என் கேமுக்குள்ளே கூப்பிட்டு போக மாட்டேங்கானுங்க. இந்த கேம் நம்மளை ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விளையாடலான்னு ஆசையாக வந்தா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற கேம் விளையாடலான்னு வந்தா நம்மளை சீட்டிங் பண்ணுறானுங்க. ஓகே, நம்ம அடுத்த கேமில் மீட் பண்ணலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.